மற்ற ஆப் மாதிரி இல்லாம தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லயும் இருக்கு. லோக்கல்ல மட்டும் இல்லாம ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. சென்னை நொச்சிக்குப்பம் விளையாட்டு திடலில் மெரினா கடற்கரையோரம் இருக்கும் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் நீல கடற்கரை விரிவாக்கம் செய்வதால் தாங்கள் வாழ்வாதாரம் பாதிப்பதாக தெரிவித்தனர். இதுகுறித்து மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேப்பாக்கம், திருவள்ளிக்கணி தொகுதி விட்டு 12 மீனவ கிராமங்கள் இந்த மெரினா கடற்கரையில் மீன்பிடி தொழில், மீன் வியாபாரத்துக்காக காலங்காலமாக நம்ம பயன்படுத்தின்னு வரோம். இந்த மாதிரி மீனவ மக்கள் பயன்படுத்தின்னு வரக்கூடிய இந்த கடற்கரை பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்கள் என்ற பேர்லையும் சுற்றுலா என்ற பேர்லையும் மீனவரோட வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் நீலக்கொடி சான்றிதழ் கடற்கரைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் அந்த மெரினா ஸ்விம்மிங் பூல் பேக் சைடில் ஒரே ஒரு இது போதும் அப்படின்னு எங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இது இப்போ 4 இடங்களில் கிட்டத்தட்ட கடற்கரையில் 121 ஏக்கரில் 4 இடங்களில் இந்த நீலக்கொடி சான்றிதழ் கடற்கரை கொண்டு வரேன்றாங்க. இவங்க கொண்டு வரக்கூடிய இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக மீனவ மக்கள் தங்களோட படகுகளை நிறுத்தி வைக்கக்கூடிய இடம், வலைகளை காய வைக்க வேண்டிய இடம், இரவு நேரங்கள்லேருந்து பகலில் கடற்கரையை மீன்பிடி தொழில், மீன் வியாபாரத்துக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பகுதிகளிலும் இது பரவலாக மீனவ மக்கள்கிட்ட எந்த கருத்தையும் கேட்காம வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீலக்கொடி அப்படின்னு அது முடிக்கிறதாங்குள்ள பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கத்திலேருந்து அண்ணா சமாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோப் கார் ஒன்று கொண்டு வர போகிறேன் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லூப் சாலையில் இங்கேருந்து சீனிவாசபுரம், முள்ளிக்குப்பம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 9 மீனவ கிராமங்கள் இந்த சாலையை நாங்கள் தொழில், தங்களோட மீன் வியாபாரம், இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலை இந்த சாலை. இதில் சாதாரண வாகனங்கள் வந்துட்டு போகிறதுல எங்களுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் மாநகராட்சி மன்றத்தில் இது கனரக வாகனங்களுக்கான வாகன போக்குவரத்துக்கான சாலை அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டாந்துட்டு எல்லா வாகனத்தையும் இந்த பக்கம் திருப்பி விட்டதுனால முழுக்க இப்போ மீனவ மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள்னோ, மீனவ மக்கள் இங்கே வியாபாரம் செய்யக்கூடியது, இங்கே மீன்பிடி தொழிலுக்கு இந்த இயல்பாக இந்த கடற்கரையை சாலையை பயன்படுத்த முடியாத ஒரு மோசமான சூழல் வந்திருக்கு. இது சம்பந்தமாக மேலாண்மை இயக்குநருக்கு நாங்கள் புகாரை கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கான குடியிருப்பு, தயவு செய்து அனைத்து குடியிருப்புகளும் நொச்சிக்குப்பம் மீனவ மக்களுக்கு வழங்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த கடற்கரை நீலக்கொடி திட்டத்தால் எங்களோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏன்னா நாங்கள் வலை வச்சு நிற்கிறதும் மரம் வச்சு நிற்கிறதையும் அவங்க எங்களை ஆக்கிரமிப்பான்னு சொல்கிறாங்க. நாங்கள் கடலோட முன்னோடிகள். ஆரம்ப கட்டத்தில் கடற்கரையில் வாழ்ந்துக்கிற மீனவர்கள் மட்டும்தாமே தவிர மற்ற யாருமே இல்லை. ஆனால் எங்களை ஒட்டுமொத்தமாக கடற்கரை விட்டு அப்புறப்படுத்துறது அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை கொண்டு வராங்க. அதோட ஒவ்வொரு பிரிவு தான் இந்த ரோப்கார் திட்டமும் அதே போல தான், நீலக்கொடி திட்டமும் அதே போல தான் எங்களோட மக்களை இங்கேருந்து வெளியேற்றதுக்கான இதுவாக தான் இருக்கோம். நாங்கள் ஒரு மீன்பிடி கடை வச்சுருந்தா கூட இதை நாற்று சொல்லிட்டு பண்ணாங்க. கடற்கரையில் மீனவ இருந்தால் தான் அழகாக இருக்குமே தவிர மற்றவங்க யாருமே இதான் அழகாக இருக்காது. அதை எங்களை அப்புறப்படுத்த நினைக்கிறாங்க. முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது அண்ணா ஸ்கொயரில் நீலக்கொடி திட்டம். படிப்படியாக என்ன பண்ணாங்க, அப்புறம் ட்ரிப்ளிகன் வந்தாங்க, இப்போ மாட்டாங்குப்பம் வந்தாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க, நொச்சிக்குப்பத்தை தாண்டி பட்டினப்பாக்கம் இப்படி போயிட்டே இருக்காங்க. இது ஒரு அளவு இல்லாமல் போயிட்டு இருக்குது. அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்கா, ஏதோ ஒரு திட்டத்தை கொண்டு அந்த திட்டத்தின் மூலமாக எங்கேயோ அண்ணா நகரில் இருக்கிறவன் வசதியாக வாழக்கூடிய பயன்படுவதற்காக இந்த பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பல நூற்றாண்டுகளாக கடலோர பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனவ மக்களை துன்புறுத்துகின்ற இந்த அரசு இன்னைக்கு ஏற்பட்டிருக்குது. நாங்க 1969 இருந்து பீச்சில் கடை வச்சிருக்கோம். எங்க வாழ்வாதாரமே இதுதான். எங்க புள்ள குட்டி படிக்கிறது எல்லாமே இதுல தான். எங்களுக்கு வேற வாழ்வாதாரம் கிடையாது. எங்க மீனவர் சமுதாயம் மீன் பிடிக்க போக முடியாது. அவங்க கால் வலி கை வலின்னு எதுவுமே போக முடியாது. அதனால நாங்க இதை வச்சுதான் எங்க சமுதாயமே பொழைக்குது. இதை இப்போ குழுக்கல்ல 300 கடை ஜட்ஜி சொல்லிட்டாரு வடநாட்டுல இருந்து. அந்த ஜட்ஜுக்கு தெரியுமா எங்களுடைய கஷ்டம்?